ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வள்ளலார் என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் அவர்களால் நிறுவப்பட்டது. இவர் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் 1823ஆம் ஆண்டு பிறந்தார். 19ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் தோன்றிய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் முக்கிய பங்கு வகித்தார். இறைவன் ஜோதி வடிவானவன் என்றும் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார் என்றும் குறிப்பிட்டார். ஏழை மக்களின் பசியை போக்குவதற்காக சத்திய தர்மசாலையை 1867இல் வடலூரில் நிறுவினார். சத்திய தர்மசாலையின் தொடக்க நாளன்று அடுப்பிற்கு தீமூட்டி, இந்த தீ எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கட்டும், அப்பொழுதுதான் ஏழைகளுக்கு எப்பொழுதும் உணவு அளிக்க முடியும் என உறுதி கொண்டார். உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தினார். இதனையே ஜீவகாருண்யம் என்றும் அழைக்கின்றோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறினார் அடிகளார். மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடைவதற்கான வழி என்பது வள்ளலாரின் போதனைகளில் முக்கியமான ஒன்று. 1872ஆம் ஆண்டு சத்திய ஞான சபையை நிறுவினார். இங்கு வழிபாட்டு கூட்டங்கள் மத வேறுபாடின்றி நடைபெறுவதை உறுதிப்படுத்தினார். இவரது பக்தி பாடல்கள் தொகுக்கப்பட்டு அத்தொகுப்பு திருவருட்பா என்று அழைக்கப்படுகின்றது.